ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோனே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் செஞ்சு குடுத்துட்டு, டீ கொஞ்சமா போட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து மாவு அரைக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா லேட் ஆயிடுச்சு. ஒரு 7 மணி போல தான் 7, 7:30 போல தான் அரைச்சு முடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆ சாப்பாடு செய்ய வேண்டியதா இருந்துச்சு. நைட்டு டின்னர் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. டின்னருக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சம்பார வரைஞ்சு அத வச்சு கிச்சடி வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து காலைல வச்ச சாம்பாரே இருந்துச்சு. அத வச்சு அ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாவுலாம் எடுத்து வச்சுட்டு, ஆ மாவுலாம் இன்னும் கொஞ்சம் பாத்திரத்தில வந்து மாத்தி வச்சுட்டேன். மாத்தி வச்சுட்டு அத வந்து ஃப்ரிட்ஜில வச்சுருவேன் எப்பவுமே. புளிக்கிற மாவு மட்டும் வெளில வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அ கொண்டக்கடல வந்து கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். காலைல ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு செஞ்சு குடுக்கறதுக்காக. அ சுண்டல் செஞ்சு குடுக்கறதுக்காக ஊற வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஸ்டவ் அதுக்கப்புறம் அந்த இடம் கிச்சன் ஃபுல்லா கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன். அந்த இடம் கிளீன் பண்ணியிருந்தா தான் எனக்கு வந்து காலையிலேக்கு எந்திரிச்சு நமக்கு பார்க்கும்போது நீட்டா இருக்கும். இல்லைனாக்கா திரும்பவும் நம்ம வந்து காலைல எந்திரிச்சோனே கிளீன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வெந்தயம் வந்து கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து எடுத்து, அத வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னா, அந்த 1 மாசமா பார்த்தீங்கன்னாக்கா, காலையில வந்து அ த வெந்தயம் ஊறுன தண்ணி தானே வந்து குடிச்சிட்டுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அ வெந்தயம் ஊறுன தண்ணி குடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிளாக் காஃபி குடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணி வந்து நைட்டுக்கு வந்து எடுத்து வச்சுட்டாச்சு.